கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய தேவ செய்தி ரொம்ப சிம்பிளாகவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் காணப்படுகிறது. தட் இஸ் நத்திங் பட் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உலக பிரகாரமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் வசிக்கிற எல்லாருடைய மனசிலும் பரலோகத்துக்கு நான் போக முடியுமா, பரலோகம்னு ஒன்று இருந்தா என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்குமானால், பல பேர் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நித்தியத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் யோசிக்கிற காரியங்கள் இன்றைக்கு எல்லாவித மதத்திலும் உண்டு. நாங்கள் விட்டு வந்த மதத்திலும் அப்படிதான் யோசிச்சுக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா 60க்கு மேலே இனிமேல் நமக்கு வேலையெல்லாம் நித்தியத்துக்கும் பரலோகத்துக்குமான செயல்கள் என்ன செய்ய முடியும், அதுக்காக கவனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி விட்டுட்டாரு. எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்றது சிம்பிள் மேட்டர். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப அருமையாக நம்முடைய சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. இன்றைக்கு நித்திய ஜீவன்ன்றது என்ன, அது யார் பெற்றுக்கலாம், எப்படி பெற்றுக்கணும், அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதனுடைய அதாவது அதனுடைய கோட்பாடுகள் என்ன, எப்படி யாருக்கு கிடைக்கும், ஒரு கிளிம்ஸ் வேணும் இல்லையா, நமக்கு ஒரு இது வேணும் இல்லையா, கோட்பாடு வேணும் இல்லையா. இல்லைன்னா சும்மா நான் ஏதோ ஒன்று பைபிள் படிச்சுன்னுக்கிறேன், வசனத்தை கேட்குறேன், கீழ்படுகிறேன், என்னால் முடிஞ்சது செய்கிறேன். ஆனால் நித்திய ஜீவன் என்னையா இது, அது என்ன, அது எப்படி அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சுவிசேஷத்தில் கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக போட்டு வச்சுருக்கிறாரு. நம்ம படிச்சிருந்தாலும், பல முறை படிச்சிருந்தாலும் இதானா அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு வரல. இன்றைக்கு நம்ம அதை படிச்சுக்க போகிறோம். அதனால தான் இது நித்திய ஜீவனை பெறுறது எப்படின்னு நான் போடலை. நோபல், அதாவது உன்னுடைய செயல்களிலே வினோதமான நேர்த்தியான செயலை நீ செய்வாயானால் நித்திய ஜீவனுக்காக என்ன செய்யணுன்றது தான் அந்த செயல். அந்த செயலை செய்யும் பொழுது நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்ற காரியத்துக்கு தான் நோபல் ஆக்ட்ஸ் ஆஃப் த எட்டர்னல் லைஃப்னு நான் போட்டேன். ஸோ நித்திய ஜீவனுக்கு எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ அதனுடைய செயல்கள் என்ன அப்படின்ற ஹெட்டிங் போட்டனால, என் ஹெட்டிங் பார்த்தாக்கா அவங்களுக்கு யோசிப்பாங்க, என்னடா இது நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு போடலாம். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்டவனுக்கு எல்லாரும் கொடுக்கிறார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் யார் தான் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது கதை வேற இல்லையா, அதான முக்கியம். அதனால நோபல் ஆக்ட்ஸ் ஆஃப், வினோதமான செயல்பாடுகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னென்ன அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம அறிந்துக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இதனுடைய வசனத்துக்குள்ளாக நம்ம கொஞ்சம் போகலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 37 வரை நம்ம படிச்சிருக்கிறோம். நல்ல சமாரியன் விஷயம் நீங்க பல முறை படிச்சுக்கிறீங்க. நல்ல சமாரியனுடைய விஷயத்தை நம்ம படிச்சுக்கிறீங்க. ஸோ இந்த சமாரியன் எப்படிப்பட்ட ஒரு உதவிகளை செய்கிறான், எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறான் அப்படின்றத அதில் படிக்கிறோம். ஸோ இதில் நித்திய ஜீவனை குறித்து தானே டோட்டல் அதனுடைய விவரமே இந்த சம்பாஷணையில் போட்டிருக்கும். இது நடந்த சம்பவம் இல்லை, ஆண்டவர் ஒப்பனையாய் பேசுகிற விஷயம், ஒரு கதையாக சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அதனால யாருன்னா இதை பற்றி நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாரு, எப்படி நடந்துக்குது பாரு அப்படின்லாம் பேசக்கூடாது. விசுவாசிகள் பேசும் பொழுது தெளிவாக சொல்லணும், ஆண்டவர் நமக்காக ஒரு நல்ல ஒரு ஒப்பனையான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், அறிவுரைக்காக சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லணும். ஒருத்தர் எரிகோவிலேருந்து அங்கே போனானா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கதையாக பேசக்கூடாது, இப்படி சொன்னார் சொல்லி விளக்கி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரிஞ்சு பேசணும். அப்பொழுது ஒரு நியாயசாஸ்திரி, he is the lawyer, he knows law, கோட்பாடுகள் தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும், எல்லாம் தெரியும். அவன் அதுக்கு சர்டிஃபை ஆனவன், அவன் தேர்னவன், அவன் நியாய சங்கத்தில் போய் நிற்கிறவன், நியாயத்தை கேட்கிறவன்,
பலருக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கிறவன் சிலர் தோல்வியை கூட முடியும். இருந்தாலும் அவன் ஒரு நியாயசாஸ்திரி, நியாயத்தை குறித்து பேசத்தக்கதாகவே அவன் தகுதி பெற்றவன். அப்பேற்பட்ட நியாயசாஸ்திரி ஒருத்தர் ஆண்டரை பார்த்து ஆண்டர்கிட்ட வரார். ஒரு லாயர் வரார், கரெக்டா ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டு, கர்த்தாவே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இவன் ஒரு தேவையா கேட்கல, அல்லது எமக்கு நித்திய ஜீவன் தேவை அதனால நீர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிற. ஆனால் ஆண்டவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் தூக்கின்னு வர்றாரு. ஆண்டவரை டெஸ்ட் பண்றதுக்காக தூக்கின்னு வர்றாரு. ஏன்னா இதுல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இந்த ஆள் ஃபுல்லா படிச்சவர், நியாயங்களை படிச்சவர், மோசேயினுடைய எல்லா நியாயத்தையும் படிச்சவர். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஜெருசலேம்ல அவங்க ஒரு நியாயசாஸ்திரினா அவன் மோசேயிலிருந்து தான் எடுப்பார். அவர் அங்கிருந்து தான் எடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ரூல்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதே மோசேயிலிருந்து. அந்த மோசேயிலிருந்து எல்லா நியாயப்படுத்த படிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் அன்னைக்கு லாயரா இருந்திருப்பாரு ரோமன் கவர்மெண்ட்ல. அப்படிப்பட்ட லாயர், he thinks I am a lawyer, I know all the law. அப்போ இவனை உறுத்துது போலகுது. அதனால இவன் எல்லாத்தையும் அதை கடைபிடிக்கணும்னு ஃபாலோ பண்றான். நோ டவுட் அதுல ஒரு நல்ல காரியம் இல்லை. ஒரு காரியத்தை 10 பேருக்கு நம்ம சொல்றப்போ அது நம்மளே உறுத்தம் இல்லை. அப்போ நம்மளும் உண்மையா இருக்கணும் இல்லையா இந்த காரியத்துல சொல்லிட்டு இவனும் ஒருவேளை உண்மையா இருந்திருக்கிறான். ஆனா இதுக்குள்ள இவனுக்குள்ள கிரிக்கிரி மைண்ட் எப்படின்னா, போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல, கர்த்தாவே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன செய்யணும் சொல்லிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஆண்டவர் சமூகத்துல டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கிறான். இதுதான் பிரச்சனை. அப்படி நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, இதுதான் பாயிண்ட், அவரை சோதிக்கும்படி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவரை நோக்கி போதகரே, so he knows he is a teacher. Now he also the verdict கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. he is a போதகர், he is the teacher, but also he knows இயேசு கிறிஸ்து ஸ்கூல் போவாதவரு, எங்கேயும் போய் படிக்காதவரு. அட்லீஸ்ட் சவுலாவது போயிட்டு கமாலியல் பாதத்தில் போயிட்டு ஸ்கூல் டீச்சிங்ஸை படிச்சவர், ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிச்சவர், அவரு அத்தன்டிகேட் சர்டிபிகேட் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் எந்த ஸ்கூலுக்கும் போனது கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தச்சன் வேலை செய்யறதான அவருடைய வீட்டில் வளர்ந்து வருத்தான வழியே இது வரைக்கும் அங்கே பாடங்களை படிச்சது ஒரு ஞாபகமும் கிடையாது, போகும் இல்லை. பட் he is one of the person லைஃப்ல ஸ்கூலுக்கும் போவாது, எதையும் போவாத, எழுத்துக்களையும் ஒவ்வொரு வார்த்தையும் வெக்காபுலரியோடு கரெக்டா ஸ்பெல் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்ன்றது இவர் தெரியும். அதனால தான் ஒரு லாயரே வார்த்தையினாலே சொல்றான், நீர் போதகர் அப்படின்றான். அதர்வைஸ் லாயர் cannot ஸ்பீக். உனக்கு பேச தெரியாதுன்னா அந்த பேச தெரியாத விஷயத்துல பேசுவான். ஆனால் அவர் போதகர்னு சொல்றான். ஏன் போதகர்ன்றான்னா, he knows what is word. ஒரு சென்டென்ஸ் பத்தி தெரிது, ஒரு பேராகிராஃபை பத்தி தெரிது, ஒரு சாப்டரை பத்தி தெரிது, ஒரு மனுஷனை குறித்து தெரிது, தேவனை குறித்து தெரிது, உலகத்தை குறித்து தெரிது, பிசாசை குறித்து தெரிது, எல்லாத்தையும் குறித்து தெரிது. அவருக்கு எல்லாத்தையும் குறித்து தெரிது. மோர் தென் ஆர்குமெண்ட். எங்கிருந்து நான் இவர் பிறந்தாரு, யார் இவர், ஒரு கடவுளாவோ, கடவுள் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? அதனால there is lot of confusions இருந்தாலும் கூட இவன் அட்மிட் பண்றான். என்ன அட்மிட் பண்றான்? எல்லா ட்ரூத்தும் தெரிஞ்ச ஒரு ஆள் இவரு, யாருக்குமே போதிக்கிற அளவுக்கு இருக்கிறாரு. அதனால இவர் நிச்சயமாய் ஒரு போதகர் என்று இவன் அங்கீகாரம் பண்ணிட்டான். அதனால அவன் சொல்றான், போதகரே. அவர்கிட்ட மேபி இவர் உண்மையிலே தகுதி உள்ளவரோ இல்லையோ என்னவோ, ஏன்னா இவர் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறான். அவன் ஒரு லாயர் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறான். நான் ஒரு வாட்டி தான் சவால்கிட்ட பேசி பார்க்கலாமே, அவர் என்னதான் சொல்றாரு, இது பற்றி என்ன விவரம் இவர் தெரிதுன்னு சொல்லிட்டு கேட்கலாமே சொல்லிட்டு நான் ஒரு வாட்டியாவது இயேசு கிறிஸ்துவோட பேசலாமே அப்படின்றது இவன் சம்பாஷிக்கிறான். போதகரே, நித்திய ஜீவனை நான் எனக்குன்னு நான் பெற்றுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? This is the best question. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த கொஸ்டின் வந்தே வரணும். ஏன்னா நித்திய ஜீவன் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு உங்க உள்ளத்துல அது உங்க கதவை தட்டும்.
போதண்டா இப்ப இவ்வளவு நாள் உலகத்துக்காக கஷ்டப்பட்டோம், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டோம், என் உடம்புக்காக கஷ்டப்பட்டோம், உலகத்தினுடைய சூழ்நிலைக்காக, பொருளுக்காக, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டோம். இனிமேலாவது அப்பா நான் கர்த்தர் சமூகத்துல உங்கள்கிட்ட வர்றேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சு, நான் செஞ்ச தப்புகள்லாம் மன்னிச்சுட்டு உங்ககிட்ட ஏத்துக்கோ அப்படின்ற ஸ்டேஜ் ஒரு நாள் வந்தே வரும். அதை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ கொஞ்சம் நீங்க புரிஞ்சு, ரொம்ப அழகா இதை புரிஞ்சுங்க. அப்பொழுது what shall I do to inherit eternal life? எட்டர்னல் லைஃபை குறிச்சுதானே ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துன்னு வரேன். அப்புறம் நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நித்திய ஜீவன்ன்ற சம்பாஷணை வந்துச்சு. அதனால நித்திய ஜீவனை குறிச்சுதான கொஞ்சம் சம்பாஷணை கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கினே போயிடலாம். we need to think about our motivation. என்னுடைய உள்ளம், என்னுடைய குணாதிசயம், என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், மனசளவுல எனக்கு இருக்கிறதான துரிதம், என்னுடைய வாஞ்சை கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி சரியான புரிதலுக்கு நம்ம வர வேண்டியது அவசியம். knowing the law is the living the law. இது நியாயம் சொல்லிட்டு தெரிஞ்சா அதை குறிச்சு அதை பற்றி வாழ்வதுதான் நியாயம். ஒரு நியாயம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி நியாயத்தை குறித்து நாம் படித்தால், அந்த படிக்கிற நியாயத்தை குறித்து நம்ம வாழ்வதுதான் நியாயம். Now, inherit implies a gift. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் சொன்னா அது நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரட்சிப்புல ஸ்டார்ட் ஆகுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நித்திய ஜீவன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரட்சிப்புல. ஸோ ரட்சிப்புல ஸ்டார்ட் ஆகுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க மோசே மூலமா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுத்துட்டாரு. பட் இயேசு கிறிஸ்து வந்து அதை டோட்டலாகவே ஃபுல்ஃபில் பண்ணும்படி சிம்பிளிஃபை பண்ணி, அப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நித்திய ஜீவனும் எல்லாத்தையும் உனக்கு சின்ன ஃபார்முலால போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிட்டாரு. பட் நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆகுறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புல மட்டும்தான். அதனால தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு பூரணம் கிடைக்காமையே அறகுறையாவே அவங்களால விசுவாசத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. பூரணத்தை புரிந்து கொள்ள முடியாமலே அவங்க ஏதோ ஒரு வகையில விசுவாசம் வர முடிஞ்சத ஒழிய, பல காரியத்தை சக்சஸ் பண்ணாங்கள ஒழிய, ஆனால் நித்திய ஜீவனை நான் பெற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு சொல்ல முடியல அவங்களுக்கு. அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லா உத்தமர்களையும் பரிசுத்தவான்களையும் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் அவ்வளோ கடைபிடிச்சு முன்னேறி வந்தாலும் பூரணத்தை அடைய முடியல அப்படின்ற வசனத்தை படிக்கிறோம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தொடங்கின ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துனுடைய சிம்பிளிஃபை பண்ண வார்த்தைகளை கொஞ்சம் படிச்சு, அதுக்கு மேல அவர் என்ன பண்ணோம்? இப்ப சொல்லப்படுகிற பின்னால சொல்லப்படுகிற வார்த்தைகளாலே நம்ம கீழ்ப்படிஞ்சு, மத்தேயு போன்ற 5ஆம் அதிகாரம் சில காரியங்களை நம்ம படித்தோம். இப்படிப்பட்ட ஒரு மூல காரணங்களை ஸ்டெப்ஸுங்களை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துனுடைய சுவடுகளை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு, இரக்கத்தினாலே நற்கிரியினால ஆவாதான் நித்திய ஜீவனை பெறறதுக்கு. இரக்கத்தினாலே கிஃப்ட் தேவனுடைய ஃப்ரீ கிஃப்ட். ஆமென் ஆமென். ஃப்ரீ கிஃப்ட்னால நம்ம ஆக்டிவா செயல்பட வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, நான் சர்ச்சுக்கு போறேன் கர்த்தாவே, நான் பைபிள் படிக்கிறேன் கர்த்தாவே, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன். these are all the platforms. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ். ஆனால் நித்திய ஜீவன் என்றது செயல்முறையில அன்பை பரிமாறி விசுவாசத்தை கொண்டு செயல்படுத்தி கடைசி வரையும் நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே நித்திய ஜீவன் என்றது கிஃப்டை வாங்கிக்க முடியும். சோ நித்திய ஜீவன் பெறத்துக்காக நம்ம உழைக்கலாம், செயல்படுத்தலாம். ஆனால் அதை த்ரூ ஃபேர் பண்றவரு, அதை ஓகே பண்றவரு, அதை எஸ் பரவாயில்ல நீ செஞ்சிருக்கன்னு சொல்றவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர். இதை மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். ஸோ இன்ஹெரிட் த எட்டர்னல் லைஃப்
implies a gift. அது ஒரு இரக்கத்தினால் பெறக்கூடிய gift மட்டுமே ஒழிய, அதாவது கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் கிடையாது அது. அதனால something we do not earn for ourselves but only to receive. கர்த்தர் சமூகத்திலே நாம் வாங்கிக் கொள்ள முடியும். அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு சத்தியம். Inheritance of eternal life sets the tone for the vital discussion. அதாவது வெளியேறப்பட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியதாகுது. அதாவது எட்டர்னல் லைஃப்னு சொன்னா அவ்வளவு சலீசா நம்ம நினைக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஆமா நீ வாங்கிக்கோ அப்படி இப்படி தூக்கி கொடுக்குற கதெல்லாம் கிடையாது. அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் it should have the basement of love, grace, works in relationship with the salvation. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அன்பினாலும் செயலாலும் விசுவாசத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் செயல்படுத்தி தேவ இரக்கத்தை கொண்டு பெற்றுக்கொள்ளுகிறது தான் நித்திய ஜீவன். Hallelujah. So it is not so easy one, but at the same time we have got so many medias. அந்த மீடியா மூலமா நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். அன்பினாலும் செயலாலும் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நற்கிரியையினாலும் தயவினாலும் இப்படி நிறைய சொல்லிக்கொள்ள போலாம். ஸோ இவ்வளோ ஒரு காரியத்தின் மூலியமா தான், இந்த ரட்சிப்பினால் வருகிற இவ்வளோ காரியத்தின் மூலியமா தான் நம்ம நித்திய ஜீவன்றதை சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. Now Jesus Christ redirects the conversation to reveal the heart of the law and how it is fulfilled through love. அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, தயவை குறித்து, ரட்சிப்பினால் நாம் பெற்ற அந்த விசுவாசத்தை குறித்து, எப்படிப்பட்ட ஒரு தயவுள்ள இரக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த ஸ்டோரியில கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நித்திய ஜீவன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு விசுவாசிக்கு? நித்திய ஜீவன் பெறதுன்றது வாட் இஸ் த ரூட் அப்படின்றத இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலியமா தான், இந்த சம்பவத்தின் மூலியமா தான் கர்த்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நித்திய ஜீவன் பெறதுனுடைய ஐடியா எப்படி அப்படின்னு இந்த விஷயத்தில் சொல்லி காட்டுறாரு. Now we need to answer through our heart. ஏதோ வாயினால பேசுறதோ இல்ல மனசுல நினைச்சுக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. நம்ம முழு சரீரத்தின் இருதயத்தோட நம்ம பேசணும். எப்படி? என்னுடைய மனதே, என்னுடைய இதயமே, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு தூரத்துக்கு பலன் அடைஞ்சிருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு அது வலு அடைஞ்சிருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு அது சக்தி அடைஞ்சிருக்குது இவ்வளவு நாள் வரைக்கும். இதனால எவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறேன், எவ்வளவு தயவு வச்சிருக்கிறேன், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், எவ்வளவு தயவு காட்டிருக்கேன், எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரட்சிப்பு பூர்ண அடைகிறதுக்கு ரீசன்ஸ் எப்படின்னா, மற்றவங்களை என்ன நான் எப்படி வெறுக்காம என்ன நானே நேசிக்கிறனோ, என்னை ஒருபோதும் ஒதுக்கி வைக்காம நான் இன்னும் உலகத்துல போராடி நான் எப்படி ஜெயிக்கிறனோ, அது போல என் கண்ணுக்கு எதிரில் யாரெல்லாம் காட்டி அவருடைய வாழ்க்கையில என்னை சம்பந்தப்படுத்துகிறாரோ அவர்களால என்னால முடிஞ்ச உதவி அவர்களுக்கு செய்யவோ, என்னால முடிஞ்ச அன்பை அவர்களுக்கு காட்டவோ, என்னால முடிஞ்ச ஒரு ஆதரவை அவர்களுக்கு காட்டவோ, என்னால முடிஞ்ச ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு நான் சொல்லவோ, இல்லை என்னால ஆன ஒரு உதவி அவர்களுக்கு செய்யவோ, இல்லை என்னால் ஆன ஒரு விசுவாசத்தை குறித்து போதிக்கவோ, இல்லை என்னால் ஆன சின்ன சின்ன தயவு செய்யவோ, இந்த செயல்முறை தான் நித்திய ஜீவனில் கொண்டு போய் நம்மளை நிற்க வைக்கும். கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். நான் மறுபடியும் இந்த கான்செப்டை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நம்ம பேஸா வச்சுக்கினா நித்திய ஜீவன்ன்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்த்தர் தான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு அவர் தான் கவலைப்படுவாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். The eternal life being discussed more than the living forever. நம்மெல்லாம் வாழ்க்கையில நிறைய பேச்சுவார்த்தை பேசுறோம். நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவர் சமூகத்துல போகணும்,
அவருடைய ஆலயம் இப்படி இருக்குது, அவருடைய லைன் இப்படி இருக்குது, அவருடைய கிராஸ் இப்படி இருக்குது, கோல்ட்ல இருக்குது, அதுல இருக்குது, இதுல இருக்குது, நிறைய பேச தருது. ஆனா நித்திய ஜீவனுடைய பாதையை நம்ம இன்னும் பின்பற்றாத விட்டுட்டு இருக்கிறோம். அங்க கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம பரலோகத்தை பத்தி பேசுறோம், பரலோகத்தின் தேவனுடைய இருக்கிற இடத்தை பத்தி விவரிக்கிறோம், என்னென்னவோ எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறோம். ஆனால் அதுக்கு போற வழி நம்ம டிஸ்கஸ் பண்ணாத டிஸ்கண்டினியூ பண்ணிட்டுக்கிறோம். It represents fullness of life. It represents fullness of life in communion with the Lord. தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு, ஹல்லேலூயா, அதுதான் நம்மளை அடையாளப்படுத்தும். அது மட்டும்தான் நம்மளை அடையாளப்படுத்தும். இவர் செய்கிற பேச்சு நித்திய ஜீவனுக்கு போற பேச்சு, இவர் செய்கிற உதவி நித்திய ஜீவனுக்கான பேச்சு செயல், இவர் காட்டுற அன்பு நித்திய ஜீவனுக்கான வழி, இவருடைய விசுவாசம் நித்திய ஜீவனுக்கான விசுவாசம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு வேலையும் நம்மளால எதுங்கெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அது எல்லாமே நித்திய ஜீவனுக்கான வழி. அது இன் லைன் வித் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய ஆவியோடு அது நடத்தப்படுகிற ஒரு செயலாகவே இருக்க முடியும். இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் கிடைக்காது. This focuses from external to the internal motives. வெளியோட்டமாய் செய்கிற காரியங்களா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளாக செயல்பட்டு நாம் அதை கொண்டு வர வேண்டும். அன்பை குறித்து நான் பேசினால் அன்பாகவே நம்ம உள்ளுக்குள்ளவே செயல்பட்டு நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. உதவி செய்ய வேண்டும் என்று வெளியிலே நாம் நினைத்தால் என்னை அறியாமலேயே என் மனது சொல்லணும், அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உன்னை அறியாதவே அவர்களுக்கு உதவி செய்யலாம். சொல்லி செய்யும் பொழுது அர்த்தம் வராது, சொல்லாம செய்யும் பொழுதுதான் அந்த இன்டர்னல் வேலை, வெளி ஓட்டமா என்ன பேசுறோமோ அது இன்டர்னலா அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சா மட்டும்தான் இன்டர்னல் லைஃப்க்கு மீனிங் கிடைக்க முடியும். இல்லாவிட்டால் இன்டர்னல் லைஃப்னுடைய மீனிங் ப்ரொபகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது எல்லிங் அப்படின்ற சந்தர்ப்பம் கொடுக்காது. நித்திய ஜீவன் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளாக செயல்படுத்தி மோட்டிவேட் பண்ணி செயல்படுத்தும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். True obedience to God brings or springs. True obedience to God, இதை செய்யணும். பரவாயில்ல, நித்திய ஜீவன் குறித்து கொஞ்சம் ஏதோ பாஸ்டர் என்ன ஒரு தூரமாவது சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, it has to spring or it has to bring. உனக்குள்ளே அது ஊற்று போல வெளி வர வேண்டும். ஹல்லேலூயா. இது ஊற்று போல வர வேண்டும் அல்லது இது வெளி வர வேண்டும். எப்படி வெளியில் எப்படி பேசணும் அப்படியே உள்ளாக கிரியை செஞ்சு பல ஆசீர்வாதமான காரியங்களை செயல்படுத்தாவிட்டால் இயேசுவை யாரும் பார்க்கவே முடியாது. கர்த்தர் இனிமேல் யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய செயலால தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உன்னுடைய அன்பால தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இனி உன்னுடைய உதவி உன் செயல்படுத்துற பாரு, ஒரு நன்மை செய்யற பாரு, ஒரு உதவி செய்யற பாரு, அந்த உதவியால தான் நித்திய ஜீவன் என்றத மற்ற ஜனங்க நம்ம கிட்ட இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. சோ விசுவாசியே, you need to be mere compliance. ஏதோ ஒரு ரூல்ஸ் கடைபிடிச்சிட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கடைபிடிச்சிருக்கிறேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பொய் சொல்லாதே, நான் பொய் சொல்றதுல ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லிட்டா ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்றேன், இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்ற மேரா ஒரு புரிஞ்சுக்கிறதுனால நித்திய ஜீவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதன்படி செயல்படும் பொழுது நித்திய ஜீவன் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் த காம்ப்ளெக்ஸ். நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமைன்றது நமக்கு தேவையில்லை. நான் உத்தமமாக்குறேன் அதுன்ற பெருமை எனக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேனே, யாருக்குமே தெரியலையே இந்த உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உன்னோடவே இருக்கட்டும், கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இட் இஸ் நாட் ஏ காம்ப்ளெக்ஸ். நான் அப்படி செஞ்சுட்டேன்னு பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை போல இயேசுக்கள் இனி கோடி கோடி ஜனம் இங்கு தேவை. ஹல்லேலூயா. உன்னை போல இயேசு கிறிஸ்துக்கள் இங்கு தேவைப்படுகிறது. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இனி ஒரு இயேசு இந்த இடத்துல வரப்போறதில்லை உலகத்துக்கு. நீதான் இயேசுவா செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. It illustrating that our relationship with God must be rooted in our hearts. நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும்.
அதாவது இந்த சத்தியமானது நித்திய ஜீவன் அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய சர்டிபிகேட் லாஸ்ட்ல பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போறோம்ன்றது இல்ல. அது செயலாலும் விசுவாசத்தாலும் நன்மைகளாலும் உதவிகளாலும் ஆசீர்வாதங்களாலும் தயவுகளாலும் இரக்கங்களினாலும் மன்னிக்கிறதுனாலும் பல செயல்கள் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் என்றது நமக்கு கிடைக்க போகுது. என் உள்ளத்துல வேரூன்றி வரணும், உறுதிப்பட்டு நிக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. This gives further dimension to the meaning of loving one another or the neighbor. இன்றைக்கு பேசப்படுகிற இந்த ஒரு காரியம், ஒரு எனக்கு வீட்டில் இருக்கிற சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும், ஒரு தாய் ஆகட்டும் தகப்பன் ஆகட்டும், அல்லது என் நண்பன் ஆகட்டும் அல்லது விசுவாசி ஆகட்டும், யாரா இருந்தாலும் என்னை போல் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நான் உதவியாய் தயவாய் ஆசீர்வாதமாய் விசுவாசத்துடன் காணப்படுவேன். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் நவ். நித்திய ஜீவன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. And understanding eternal life not just as a destination. ஏதோ ஒரு முடிவு, நித்திய ஜீவன் என்றது இதை ஒரு முடிவில் வாங்கிடுற அப்படின்றதுல வானா, இட் இஸ் அவர் லைஃப். இதான் என்னுடைய ஜீவன், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நான் வாழ்கிற வேண்டிய முறை அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கணும். பட் as a vibrant interaction interwoven with, அதாவது இந்த நித்திய ஜீவன் என்றது it should be interwoven. அது உள்ளவே பதிஞ்சு உள்ளத்துல பதிஞ்சு உட்காரணும். எப்படி? அன்பினாலே, அரவணைப்பினாலே. என்னால என்ன கொடுக்க முடியும், என்னால என்ன தயவு செய்ய முடியும், எவ்வளவு தூரம் மன்னிக்க முடியும், எவ்வளவு தூரம் நான் காப்பாற்ற முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நான் உதவி செய்ய முடியும், எவ்வளவு தூரத்துக்கு நான் தயவா இருக்க முடியும். It should be interwoven. உள்ளுக்குள்ளவே அப்படி பதிஞ்சிட்டு இருக்கணும் அந்த கதை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் நோக்கங்களும் அப்படிப்பட்ட யோசனை இல்லாமல் போனால் நித்திய ஜீவனுக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். நான் படித்தேன், இந்த பைபிள் படித்தேன், இந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், இதோ 5 பேஜ் வாசித்துட்டேன், இந்த 10 சாப்டர் படிச்சுட்டேன், இதெல்லாம் இன்னும் பேபிஸுங்க பேசுற பேச்சு, இன்னும் குழந்தைங்க பேசுற பேச்சு. நான் எவ்வளோ சாப்பிட்டேன், எவ்வளோ உக்காந்தேன், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. என்கிட்ட எவ்வளோ காசுக்குது, எவ்வளோ பணங்குது, எவ்வளோ சொத்துக்குது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் கர்த்தர் எழுதுத்து உங்களை பலப்படுத்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. தட் டசன்ட் நீட் டு எக்ஸ்போஸ். அதை நீங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்டக்கூடாது. உன்னுடைய கஷ்டம் உனக்கு, அவருடைய கஷ்டம் அவங்களுக்கு. நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை நீ காட்டணும், அதை வெளிப்படுத்தணும், ஒரு சாட்சியை சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ பிரச்சனை உண்டாக்குகிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை நீ நித்திய ஜீவனுக்கு நேராக நீ போகணும்னா உன் விசுவாசத்தாலும் அன்பினாலும் செயல்களினாலும் எதெல்லாம் உன்னால டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சூழ்நிலை நீ மன்னிக்க முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு நீ உதவியா இருக்க முடியுமோ. ஒருத்தர்கிட்ட, ஈவன் பாஸ்டர் கிட்ட கூட யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியுதா இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உங்க மனசுல வந்துச்சா, ஆவியானவர் ஏவிட்டாரா, எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுதான் செய். அப்படி திடீர்னு ஒருத்தருக்கே இவ்வளவு லாட்ல தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு மீனிங் தெரியாது. 4 பேர் பகிர்ந்து கொடு, 4 பேர் பகிர்ந்து கொடு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், உதவி செய், நன்மை செய், இரக்கமாயிரு, மன்னி, பாவம் தெரிஞ்சக்க ஒதுங்கு, தப்புன்னு தெரிஞ்சா ஒதுங்கு. கர்த்தருடைய பிள்ளையே, நித்திய ஜீவன் இப்பத்திலிருந்தே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன், நம்ம அப்படிப்பட்ட மூச்சு நமக்கு வரலன்னு சொன்னா, கிறிஸ்தவன் ஆவனதும், நான் ரட்சிக்கப்பட்டதும், நான் ஞானஸ்நானம் எடுத்ததும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதும், வரங்கள் பண்ணப்பட்டதும், உங்களை அறியாத எத்தனையோ வரங்கள் உங்ககிட்ட இருக்கும் தெரியுமா? சார் ஞாபகப்படுத்துறேன், நான் உங்களை அறியாத எத்தனையோ வரங்கள் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் சுகம் ஆயிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க சார். எவ்வளோ டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆளை நீங்க போயிட்டு சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா they'll be having so many responsibilities. அவ்வளோ ஈஸியா சமாதானம் ஆக மாட்டாங்க சீக்கிரமா. பட் கர்த்தர் சமாதானப்படுத்திட்டா. I know once
ரொம்ப ஓவர் டென்ஷன்ல 2 நாளா அதே சொல்லி உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களோட குழந்தை, அது என்ன ஆண்டவர் ஏவனாரும் தெரியல, ஒரு நாளெல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ணிருக்குது. ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துன்னு போய் ஆணிச்சு இவ்வளோ தான் தண்ணி எடுத்துக்கிச்சு. இல்லை ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அது பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு மாற்றி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது கர்த்தாவே? யூஸ்வலாக என் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் போயிட்டு தொட்டு முழங்கால் படி சொல்லுவேன், உடனே தொடுவேன், ஜெபம் பண்ணிவிடுவேன். உடனே அப்போ கிளியர் ஆகிடும் சார், அப்போ கிளியர் ஆகிடும். அதான் நாங்கள் பார்த்த உண்மை. அட் எனி காஸ்ட் கிளியர் ஆகிடும். பட் இதுக்கு நான் என் பாட்டுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கிறப்போ நான் வந்து அது யோசிக்கல. திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டில் வருது, கொடுத்துச்சு, குடிச்சேன், நான் சுகமாயிட்டேன். ஓ ஓ ஃபைன் ஃபைன். இவ்வளவுதான் என்னால சந்தோஷப்பட முடியுத ஒழிய, ஐயோ கர்த்தாவே இதெல்லாம் கூட செய்ய முடியுமா? வீட்டுல செய்யக்கூடாது. அந்த வருத்தம் நம்மகிட்ட வருது இல்ல, நம்ம வேதனை படுறப்போ, இவ்வளவு பெரிய வயசுக்கு இவ்வளவு வசனப்படுறப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் கேட்கறாங்கல்ல, வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த சைல்டு? அந்த குழந்தைங்களுடைய ஆக்ஷன் என்னதான் உபயோகம்? நம்ம சொல்லி கொடுக்கல. அவங்க நினைச்சிருந்தாங்க பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டா சரியா போயிடும், வீட்டிலே தான் அப்பாக்கிறாரு இல்ல அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா சரியா போயிடும் நினைக்கிறாங்க. பட் நான் கூட ஆக்ஷன் எடுக்கலையே. பட் அதை ஒரு நாளா ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி கொடுத்தா சுகமாகவோ இல்லையோன்னு என்ன டவுட்ல இருந்துச்சு தெரியல. பண்ணி 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 கட்சியில் அப்ப பார்த்தா கர்த்தர் என்ன சுகப்படுத்திட்டு, கர்த்தர் என்ன சுகப்படுத்திட்டு. இடுப்பு நோவு போச்சு, தோள்பட்ட நோவு போயிடுச்சு, ஃப்ரீயாக்குறேன். இதாங்க நீங்க குடிங்கோ. சைலண்டா வாங்கி குடிச்சேன். ஏன்னா கர்த்தர் ஒருவேளை என்னை அறியாது எத்தனை நோவு என்கிட்ட இருந்தா எனக்கு என்ன தெரியும், நம்ம குடிச்சிடலாம். கொடுக்குறாங்களே விசுவாசத்துல, இங்க இந்த கொண்டாந்துருக்குறாங்களே. சர்ச்சில் நானு பாட்டில் அவங்க கிட்ட கொடுத்தா அர்த்தம் வராது சார். அர்த்தம் வராது சார். பாட்டில் எண்ணெய் போட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்தா ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் எடுத்துக்கோன்னு சொன்னா பிசினஸ் ஆயிடும், தப்பு. ஆனால் உன்னை நேசிக்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஏழை சூழ்நிலை அறிந்து வேதனைப்பட்டு அவர்கள் ஒரு நாளாய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு இந்த தண்ணியில ஒரு அற்புதத்தை நீ செய்வானால் அது செய்யும் ஆண்டவரேன்ட்டு ஜெபம் பண்ணி அதை ஒரு கொடுத்து அவங்க சுகம் ஆயிட்டா, இதான் மிராக்கிள் ஆஃப் காட். அதையா நம்ம வீட்டுங்கள நம்ம செய்யக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்துறேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் பல காரியத்தை செய்ய முடியும்ன்றேன். ஹல்லேலூயா. ஒரு செடி பற்று போச்சா ஜெபம் பண்ணி ஒரு தண்ணியை ஊத்தி பார், ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு பார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில எதையோ பார்த்துட்டு மனம் வருத்தப்படுறாங்க, நைட்டு தூங்க முடியல அவஸ்தப்படுறாங்கன்னா, ஏன் சும்மா ஒரு தேங்காய் நீயே எடுத்து ஜெபம் பண்ணிட்டு நெத்தியில வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. இன்டர்னலா வீட்டுக்குள்ளே நம்ம ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான செயல்களை செஞ்சுக்க கூடாது? அப்ப கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களிடத்துல அப்படிப்பட்ட சுகப்படுத்துகிற ஆவி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இனி போயிட்டு வேடிக்கை பாட்டுக்குன்னு கெஞ்சுக்குன்னு ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கோ ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நடக்கிறதுக்காக நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசியே, உனக்காக ஒரு கூட்டம் நடக்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அவ்வளோ ஒரு அவசியம் கிடையாது. நீயே ஜெபிச்சுக்கணும், சுகத்தை நீயே பெற்றுக்கணும். இன்னைக்கு குடும்பம் சுகத்தை வாங்கிக்கணும். அது அவங்க வீட்டு தலை விதி, அவங்க தலை மேல வந்திருக்கிற கடமை. தாய் தகப்பனுக்காக நம்ம எடுக்கிற பொறுப்பு அல்லது குழந்தைகளுக்காக நம்ம எடுக்கிற பொறுப்பு, இது நம்ம மேல வந்த கடமை. டாக்டர் கிட்ட என்ன அவனுக்கு என்ன தெரியும், நான் சொன்னாதான் தெரியும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. என் தாய் தகப்பனுடைய வேதனையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் மூலமா கர்த்தர் சுகப்படுத்த முடியும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேடிக்கையா பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்த்தரமா பேசாதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு ஆகில கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். சோத்திரம் பண்ணலாம், சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். What would you think? Gaining eternal life on following the rules and regulation of what God gave through Moses. Old Testamentல கொடுத்த அந்த rules and regulations.
to fulfill the salvation what we gained through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்த கட்டளை இது. 2 கட்டளை நான் ஃபின் பண்ணிட்டேன். ஆண்டவர் என்னை நித்திய ஜீவனுக்கு அனுப்பிடுவாரா? Do you have any questions? Make immediate concern and a long term goal that there is an urgency of understanding salvation. விசுவாசியே, சுவிசேஷத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நீ வெகு சீக்கிரமாக நீ அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு ஒன்று உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு என்பது அவசியம். தினம் தினம் நான் காத்துக்கொள்ள வேண்டும். தினம் தினம் நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். வெதர் சோத்துக்காக ஜெபம் பண்றியா அல்லது நீ பணத்துக்காக ஜெபம் பண்றியா, தட் இஸ் அப் டு யூ. ரட்சிப்பு தினம் தினம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அது தக்க வச்சிருக்கிறனா, அது தக்க வச்சிருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ள முடியும், வரங்களை காத்துக்கொள்ள முடியும், நன்மைகளை காத்துக்கொள்ள முடியும், தேவ தயவை காத்துக்கொள்ள முடியும், இரக்க செய்ய முடியும், பலம் பெற முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. That there is an urgency of understanding salvation which should lead us to the question whether we strive for empathy. அவங்கள மேல இறக்க வைக்கிறோமா? அவங்கள குறித்து நமக்கு ஒரு தாழ்மை, ஒரு நல்ல பரிதாபம் இருக்குதா? அன்பு இருக்குதா? ஒரு கம்பேஷன். ஐயோ பாவம், இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, இவங்களுக்காக நாங்கள் எதனால செய்யணுமே, இவங்களை ஆசீர்வதிக்கணுமே, இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே. Our life as a followers of Christ, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் இல்லையா? Eternal life is not merely a future promise. ஒரு எதிர்காலத்துக்கு உனக்கு கொடுக்குவேன், உனக்கு கண்டிப்பா நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கோ பெற்றுக்கொள்ள காரியத்துக்கு கர்த்தர் நீ கொடுக்கிற ஒரு சம்பவம் கிடையாது. Intervene with our action, align with நம்முடைய செயல் இதோடு இணையணும். அன்பு, இரக்கம், செயல், விசுவாசம், with the whole help of Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய உதவினாலே, பரிசுத்த ஆவியினுடைய உதவினாலே உன்னுடைய விசுவாசமானது, நாம் பெற்றிருக்கிற விசுவாசமானது செயல்பட வேண்டும். எப்படி செயல்பட வேண்டும்? அன்பினாலும் இரக்கத்தினாலும் செயலாலும் ஒவ்வொரு கிரியைகளாலும் நாம் நித்திய ஜீவனை சம்பாதிக்கும்படியான, ஒரு தேவனை பெற்றுக்கொள்ளும்படியான இரக்கத்தை நாம் பெறும்படி அந்த செயல்தான் இன்றைக்கு நித்திய ஜீவனை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. Seeking eternal life is a lifelong endeavor. It's a lifelong endeavor. ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் கதை இல்லை, 2 நாள் மாசத்து கதை இல்லை, ஒரு வருஷத்து கதை இல்லை. இது லைஃப் லாங் endeavor. ஹல்லேலூயா. ஒரு பஸ் வாங்கிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், லைஃப் லாங் சொல்ல முடியல. பல காரியங்களை வாங்கிடுறோம், சொல்ல முடியல. ஆனால் நித்திய ஜீவனுக்காக இட்ஸ் அ லைஃப் லாங் எண்டோவர். லைஃப் லாங் நாம் சம்பாதிக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும், அதாவது உயிரோடு வச்சுக்கொள்ள வேண்டிய காரியம். as we navigate our everyday life. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, தினம் தினம் தின நித்திய செயல்களாலே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எப்பனா டவுட்டோ அது இது எதனா வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு போடுங்க. பாஸ்டர் நித்திய ஜீவனை குறித்து தானே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் த டைம். வாட்ஸ்அப்பில் போடுங்க. யாரோ கேட்குறதுல நீங்கள் சொல்லாதீங்க. வேறு சபைக்காரோ வேறு ஆட்கள்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. நம்ம விசுவாசிகளுக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரியணும்னா நான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயார். புரியுதுங்களா? ஸோ கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஜீவனை குறித்தான ஒரு நோக்கம். நவ் லெட் அஸ் கோ. அதாவது அதை ஆண்டவர் எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்றத இப்போ ஒரு நியாயசாஸ்திரியும் இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறான். எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஒரு லாயர் எவ்வளோ கிளீனாக பாயிண்ட்ஸுங்களை வச்சு படிக்கிறாங்க பாருங்க. எப்படி கேட்டோன்னே பதில் சொல்கிறாங்க பாருங்க. கேட்டோன்னே சொல்கிறாங்க பாருங்க.
அப்பொழுது ஆண்டவர் நன்றாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய். என்னங்க என்னங்க சரிங்க, இந்த வார்த்தை எப்போங்க படிக்கிறது? நம்ம எவ்வளோ காலமா படிக்கிறோம், ஆனா இதெல்லாம் எப்போ படிக்கிறது சொல்லுங்க? அந்த வார்த்தை நீ நிதானமாய். ஒருத்தர் யாருன்னா கேட்டாக்கா நிதானமா பதில் சொல்ல கத்துக்கணும் நம்ம. ஆமேன். ரூல்ஸ் தெரிது, நியாயம் தெரிது, பலங்குது, அறிவுக்குது, எல்லாம் இருந்தா கூட சரி, நிதானமா பேசுறது நம்ம கிட்ட கிடையாது. எல்லாம் ஆத்திரம் தான். தெரிஞ்சிச்சுன்னா ஓவர சிவி பேசுறது எல்லாம் பண்ணக்கூடாது. நிதானமா பதில் சொல்லணும், அதான் நியாயம். அப்படியே செய்கின்றார். நீ சொல்லிட்ட இல்ல என்ன செய்யணும்னு சொல்லிட்ட இல்ல, நித்திய ஜீவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிக்குது. அதை நீ நான் சொன்னது அப்படியே சொல்லிட்ட இல்ல. அவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட போதகரேன்னு வந்தா, ஆனா இவர் என்ன சொன்னாரோ அதனுடைய சாராம்சத்தை அப்படியே சொல்லிட்டாங்க. அவன் அதுவும் இல்லாத ஆண்டவர் நன்றாரு, ரொம்ப நிதானமாய் சொன்னாய். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அப்படியே நீ செய், நீ பழைப்பாய். ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப as far as the நித்திய ஜீவன் is concerned, அப்படியே செய் ஆண்டவர் சொன்னார். எப்படியே செய். திருப்புனா என்னதான் குறைஞ்சு போகுது உங்களுக்கு? சரி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பாருங்க, எவ்வளோ அழகான கதையை எவ்வளோ மெதுவாக சொல்லிட்டாரு ஆண்டவர். சொல்லிட்டார், ரொம்ப மெதுவாக சொன்ன, நீ ரொம்ப நிதானமாக சொன்ன, அப்படியே செய்யிட்டார். ஸோ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நம்ம அன்பையும் பரிசுத்தாவியையும் நன்மையையும் செயலையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சகலவித ஆவிக்குரிய கோட்பாடுகளையும் முழுதைத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் செய்யணும். நமக்கு எந்த டேமேஜ் வராமல் எவ்வளோ பத்திரமா காத்துக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் டேமேஜ் வராத மாதிரி நம்ம காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ அவர் அவனை நோக்கி நிதானமாக உத்தரவு சொன்னா, அப்படியே செய்யின்று பிழைப்பாயின்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, அப்பாடா வஞ்சிரா வம்புங்க, என்ன ஆயிடுச்சு, நான் இதெல்லாம் செஞ்சுதாங்கிறேன் அப்படின்ற வேற ஒரு சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்குவீங்க, நான் இதெல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணிருக்கிறேன்னு ஒருத்தன். இதே இன்னொரு சுவிசேஷத்தில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இதை ஃபாலோ பண்ணி வரேன், எனக்கு தெரியும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போது ஆண்டவர் நான்றாரு, நீ செய்கிறது நல்லதுதான், நல்லா செஞ்சிருக்கிற, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரக்கொடு. சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே? உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று, என்ன அது மீனிங்கு புரிஞ்சுங்களா? கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் சொல்லி கொடுக்குற பாருங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டு உங்களை பதற்ற வைக்கிறதுக்கு இதுக்கு இஷ்டம் இல்லை, புரிஞ்சுக்கிறத நான் சொல்றேன் கரெக்டா. அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். உனக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஆனால் இன்னொருத்தர் கொடுன்னு கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. இதுதான் பாயிண்ட். புரியுதுங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சார் 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 ஒரு சொத்து உள்ளவன், ஒரு பெரிய பணக்காரன், அவனிடத்துல ஏராளமா கடல் போன்ற சொத்துக்கள் இருக்கும். ஆனால் there is a particular portion of ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவன் யூஸ் பண்ண முடியும்னு ஆண்டவர் தெரியுது. அதனால அவங்கிட்ட அவனுக்கு தேவைப்படாத சிலது வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு தான், அவன் கஷ்டப்பட்டு தான். ஆண்டவர் நன்றாரு, உன்னை ஏன் கர்த்தர் இவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிக்கிறார்னா, உன்னிடத்தில் உனக்காக வைத்திருக்கிறத கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எடுக்க மாட்டார். சோத்திரம் பண்ணீங்க எல்லாரும். எல்லாரும் நல்ல கவனம் வச்சுங்க. சோத்திரன்றீங்களா? லைட் வந்ததுக்கு அந்த சம்பிரதாயம் போயிடணும் நம்ம கிட்ட, வேண்டாம். ஓகே, இப்போ நான் என்னன்றேன், உன்னுடைய வறுமையை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய இரத்த கஷ்டத்தை, உனக்கு வேண்டிய சுகத்தை, உனக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை, உனக்கு வேண்டிய நன்மைகளை, உனக்கு வேண்டிய பர்டிகுலர் காரியங்களை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அபகரிக்க மாட்டார். ரூல்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும், நியாயத்தை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும்.
நினச்ச மாதிரி நீங்கள் எடுத்துட்டு ஆண்டவரே திட்டுறது, மறுபடியும் இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நல்லதில்லை. கர்த்தர் ஒருபோதும் கஷ்டப்படுற விசுவாசியும், பாடுபட்ட விசுவாசியும், வேதனை ரத்த சிந்தி மீட்டு கொண்ட ஒவ்வொன்றையும் கர்த்தர் உன்னை விட்டு அகல மாட்டார். ஆனால் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருப்பார். ஸ்தோத்திரம். ஒரு மிகுதியாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருப்பார். ஏன்னா கர்த்தர் உன்னை நம்புறார். நம்பிக்கை கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நம்புறாரு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நம்புறாரு. என்னன்னா கர்த்தர் உன்னை நம்புறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நம்புகிறார். கர்த்தர் என்னை நம்புகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை நம்புகிறார். நீ கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு கர்ச்சீப் கொடுத்தா அவங்களுக்கு நீ உதவி செய்யணும். கர்த்தர் உன்னை நம்புறார். அதனால தான் கர்த்தர் ஒரு கர்ச்சீப் உங்ககிட்ட கொடுத்துருக்கார். ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கார் 5 ரூபாய். கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப மோசமா காலையிலேருந்து ரொம்ப பசி ஆக்குற யாரோ ஒருத்தர் ஒரு இட்லி கச்சா போதும் சொல்லிட்டு பிச்சை எடுத்துன்னு வராங்கன்னா கர்த்தர் ஒருவேளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். நீ தாராளமா ஒரு 20 ரூபாய் அவங்களுக்கு காணிக்கை போடலாம். கர்த்தர் உன்னத்துல கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசியே யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தர், அதாவது நீ போய் ரோட்ல நின்னுக்குன்னு யாருக்கெல்லாம் வேங்கோ வாங்கோனாக்கா யாருக்கு இருக்குதோ அவன் தான் ஓடியாருவான். கர்த்தர் எங்கெங்கெல்லாம் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சில பேரை உன்னை மீட் பண்ண வைக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு உங்களை உதவியை அவங்க கையில கொடுத்து வச்சிருப்பா. யூ கேன் கிவ். நீ கொடுக்கலாம். விசுவாசி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. கொடுக்கிற கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீ அதை விற்று தரிசு கொடுனாக்கா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. யூ நீட் டு கோ வித் அகராதி. அதுக்கு வேண்டிய காரியங்களை நீ படிக்க வேண்டும். ஆராய்ஞ்சு படிக்கணும். சும்மா ஆண் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து விட்டு அப்புறம் நான் பிச்சைக்காரனா அழியணுமா? இந்த கேள்வி கர்த்தர் உன்னை கேட்க விட மாட்டார். ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவராகிய கர்த்தர் சமூகத்துல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் சொல்றான். என்ன போல வேற யார்? நான் இதை ஃபாலோ பண்றேனே, என்ன போல வேற யார் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டா சார். என்ன போல யாருக்குறாங்க பாருங்க. யோசிக்க ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமே பாருன்றான். அதனால தான் ஆண்டவர் நான்றாரு, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையிலாக்கப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவன் காயப்படுத்தி குற்றவாளியாக்கி விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் வர்றார். ஆசாரியன் எதுக்கு? ஆசாரியனுக்கு எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்மை கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. பியூர்லி அவரு போய் சம்பாரிச்சுட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஊர் உலகத்துல ஆசீர்வாதம் அவர்கிட்ட வருது. இவருடைய வேலை என்னன்னா ஒரு கஷ்டம் படாதபடிக்கு தனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக மற்றவனுக்காக ஜெபிக்கிறது தான் அவர் வச்சிருக்கிறது. மற்றவன் ஆசீர்வாதத்துக்கு தான் இவரை வச்சிருக்கிறது. மற்றவனுக்கு இறக்கம் காட்டுறது தான் வச்சிருக்கிறது சார். ஆசாரியங்கிறது அதுக்கு தான் சார். அவனே வெளிக்கு போயிட்டு அர்த்தம் என்னாகுது? என்ன கர்த்தர் இந்த இடத்துல சொல்றதுனுடைய அர்த்தத்தை பாருங்க. யூ ஆர் ஆசாரியன். நீ ஆசாரியனா இருக்கும் பொழுது உன் வேலையா தான் இறக்க செய்யறதா வேலை. இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறதா உனக்கு வேலையா? வேற ஒண்ணுமே இல்ல. அந்த வேலை செய்யறவனே நீ பார்த்து பக்கமா போனாக்கா மீனிங் என்னாக்குது? புரிஞ்சுக்கங்க. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை தான். நெக்ஸ்ட் லேவியனுடைய வேலை என்ன? ஆசாரியனுக்கு வேலை தான் லேவியன் வேலையா. ஆசாரியனுக்கு உதவியா இருக்கிறதா லேவியன் வேலையும். அவங்க 2 பேருக்குமே கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காக சொத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் சொத்து என்றார் ஆண்டவர். நீ தான் சொத்து. அவனுக்கு வேண்டிய சாப்பாடு வருஷம் முழுவதும் நீ கொடுக்கணும். அவன் வேலை செய்ய மாட்டான். அவன் உனக்காக தான் ஜெபிக்கிறான். அதனால அவனுக்காக செப்பரேட்டா லேண்ட் கொடுக்க மாட்டான். ஜோஷுவா கிட்ட சொல்றார், ஜோஷுவா ஆசாரிகளுக்காக ஒரு செப்பரேட் லேண்ட் எல்லாம் நீ பண்ணக்கூடாது. அவன் தேவாலயம் தான் அவங்களுக்கு வீடு. அவங்களுக்கு கோத்திரம் எல்லாம் அங்கதான். அவன் வந்து போய் சமைக்க மாட்டான். அவன் வேலைன்னா வெறும் ஜெபிக்கிறது தான். ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் இறக்க வாங்குறது தான் அவன் வேலை. அதனால வருஷம் முழுவதுக்கும் அவனுக்கு வேண்டிய சாப்பாடு நீங்க தான் கொடுக்கணும். அவனுடைய சொத்து யாரு? இன்னைக்கு விசுவாசிங்க தான் ஆசாரியனுடைய சொத்து. அவன் வேலை அதான்யா, அதை செய்யணும். அவனே விலைக்கு போறான் சார். அப்படிப்பட்ட காலம் வருது. லேவின்னு விலைக்கு போறாயா. ஆனா ஆண்டவர் இது 2த்தையும் மீறி இன்னொரு ரூல்ஸை கொண்டாடுறாரு. என்னன்னா இரக்கம். ஹல்லேலூயா. கிருபை, இரக்கம், கிருபை என்ற ஒரு கிளாஸ், 3வது கிளாஸை கொண்டாடுறாரு. 3 கிளாஸ். 1 ஆசாரியன் கிளாஸ், 2வது லேவியன் கிளாஸ், 3வது இரக்கம் கிளாஸ். 3வது இரக்கம் கிளாஸ் கொண்டாடுறாரு. என்னன்னா செய்ய வேண்டும்னு செய்யல. அவன் தான் பெரிய ஆளு, ஆசாரிய செய்யல. அவனுக்கு அண்டரில் இருக்கிற நீயாவது செஞ்சிருக்கலாம், நீயும் செய்யல.
எப்போ இந்த உலகத்துல நீதி நியாயம்ன்றதை வச்சு ஆசாரியன் செய்யணும், லேவியன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறியோ, நீங்களே நியாயத்தை விட்டு மாறும் பொழுது ஆண்டவர் இன்னொரு மூணாவது நியாயத்தை கொண்டு வந்தார். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன்னை போல பிறனை நேசிக்கி அப்படின்ற காரியம் யாருது? அவன் தான் சமாரியன். தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். தயவுனாலே இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி பெறறதுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். we are the third opportunity. முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துட்டாங்க. இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது யூதர்கள் கொண்டாந்தாங்க சார். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவோட பிறந்தவர், அவங்க சந்ததி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தொண்டராக இருக்கிறவங்கள தெரிஞ்சாரு, உடலை அவங்களே நாசம் பண்ணிட்டாங்க. ஆசாரியர்களும் லேவியர்களும் பல பேரும், சின்ன திருக்கிறது பெரிய திருக்கிறது எல்லாம் நாசமா போயிடுச்சு. கடைசியில லாஸ்டா ஒரு சமாரியன் ஒருத்தர் வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ முதலாவது இந்த யூதர்கள் தங்களுடைய வழியை விட்டு விலகிட்டாங்க. ரெண்டாவது தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் எல்லா வித மீடியேட்டர்ஸ் எல்லாரையுமே நாசம் பண்ணி அவங்களே எந்த வேலை செய்யலாத விட்டுட்டாங்க. கடைசியா ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்து நல்ல சமாரியனாக அவர் வந்தார். அந்த சமாரியன் இனி விட்டு போன வேலை யார்கிட்ட இருக்குது? நம்ம தலைமையில இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், யார் தலைமையில இருக்குது? நம்ம தலைமை. நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க தான் நல்ல சமாரியன். இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கை காட்ட முடியும்? என்ன இரக்கம் காட்ட முடியும்? உங்களால் என்ன தயவு காட்ட முடியும்? பிள்ளைங்களுக்கு இரக்கம் காட்டணும் ஆசைப்படுறீங்களா? காட்டுங்க. இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன தயவு காட்டணும் ஆசை வருதா? காட்டுங்க. உங்கள் அன்பினால காட்டுங்க, உங்கள் விசுவாசத்தால் காட்டுங்க, உங்களுடைய இறக்கத்தினால காட்டுங்க. இந்த குடும்பத்தில் எல்லாருமே சமாதானம் கூட நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கோபத்தையும் எல்லாத்தையும் அடக்கி, கொஞ்சம் ஆத்திரத்தை எல்லாத்தையும் அடக்கி, கொஞ்சம் சமாதானத்தின் வழியை காட்டுங்க. நீ தான் நல்ல சமாரியன் ஆண்டவர் சொல்றார். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அது பண்ணிப்பார். டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். அந்த சமாரியன் பண்ண வேலை என்ன தெரியுமா? நம்பர் 1 நான் தான் போட்டுக்கிறேன், நம்பர்லாம் நான் தான் போட்டிருக்கிறேன். கண்டு காண வேண்டும், நன்மை காண வேண்டும், பிரச்சனை காண வேண்டும், போராட்டத்தை காண வேண்டும், மற்றவருடைய வேதனையை நாம் காண வேண்டும், மற்றவருடைய பிரச்சனையை நாம் காண வேண்டும். வெறும் நம்மளதுன்றதை விட இன்னொருத்தருடைய வேதனையும் பார்க்கணும். இவ்வளோ ஆர்கியூ பண்றானே, என்ன அவனுடைய வேதனை என்னன்னு தான் நீ கொஞ்சம் கேட்கணும். இப்படி கத்துறானே, என்னடா கத்துற, அப்படி வாய மூடுறா அப்படின்னு சொல்றதை விட அவன் பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்கணும் சார். அப்பதான் அவன் வேதனை என்ன நமக்கு தெரியும். சுவாசி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டு. நம்பர் 2 மனதுருகி. நம்பர் 2 மனதுருகி. மூணாவது கிட்ட வந்து. ஸ்தோத்திரம். யூ நீட் டு அப்ரோச் த பிரச்சனை. நம்ம அந்த போராட்டத்துக்குள்ள கொஞ்சம் இறங்கி வரணும். என்ன ஏதுன்ற நீதியை கேட்கணும். பொறுமையா என்ன சமாச்சாரம்ன்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி அந்த சப்ஜெக்ட்ல வரணும். நம்ம அடுத்து அவன் காயங்களில் எண்ணெய் போட்டு, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி என்னும் சுத்திகரிப்பு, ஹல்லேலூயா, ஒரு நோயை சுத்திகரிக்கிற அந்த முறை எண்ணெயை போட்டு, நெக்ஸ்ட் உடம்புக்கு தெம்பு வரக்கூடிய ஒரு திராட்சை ரசம் வார்த்து, கொஞ்சம் உடம்புக்கு ஃபர்ஸ்ட் தெம்பு வர்றதுக்கு, பலம் வர்றதுக்கு, ஆரோக்கியம் வர்றதுக்கு, கொஞ்சம் தெளிவு வர்றதுக்கு கொஞ்சம் திராட்சரசத்தை கொடுத்து காயங்களை கட்டி, சுய வாகனத்தில் என்னுடைய சொந்தமான எனக்கு உரிமையான என் சொந்தமான வாகனத்தில் பிரித்தியானை ஏற்றிக்கொண்டு சத்திரம் வரைக்கும், அதாவது சத்திரம் வரைக்கும், ஏன்னா இவன் டிராவலர், இவன் பிரயாணி, இவர் ஒரு சொந்த இடத்துல இல்ல, அவர் எங்கேயோ தான் வந்தவர், எங்கேயோ போறவர், இவர் ஒரு பிரயாணியா இருந்தாலும் நமக்கே நிலை இல்லை, இவனுக்கு ஒரு நிலையா அப்படின்னு நினைக்காதபடிக்கு, நீ நிலை இல்லாதவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நிலையை காட்டும்படி சத்திரம் வரைக்கும் கொண்டு போய் அவனை பராமரித்து, சாப்பிடுறா, உட்கார்றா, வாங்க, என்ன வேணும், வேற என்ன வேணும், வேற என்ன ஆசீர்வாதம் வேணும், வேற என்ன வேணும், போதுமா, நல்லா படுத்துட்டியா, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, ஓகே, யூஆர் ஓகே,
யூ ஆர் கம்ஃபர்டபுள், தைரியக்கிறியா, நல்லக்கிறியா? ஓகே. இப்போ மறுநாள்ல என் பிரயாணம் கண்டினியூ பண்ணும். உன்னுடைய பிரயாணமும் கண்டினியூ ஆகுது. நீ நிலைத்தவன் அல்ல. இருந்தாலும் 2 பணத்தை எடுத்து சத்ருத்தான் கையிலே கொடுத்துட்டு, இத பாருப்பா, அவன் சார்புல என் பணத்தை நான் கொடுக்கிறேன், அவனுக்கு என்ன வேணுமோ அதை நீ செய்யும்படிக்கு என்னுடைய பணத்தை நீ வச்சுக்கோ, அட்வான்ஸா வச்சுக்கோ. இனி ஒருவேளை தேவைப்பட்டால், இதுக்கு மேல தேவைப்பட்டாலும் நான் வந்து ரிட்டர்ன் ஆகிறேன். நானே மறுபடியும் நான் ரிட்டர்ன் ஆவேன். அப்பொழுது நான் கொடுக்கிறேன். நீ விசாரிச்சுக்கோ, இவனை கொஞ்சம் விசாரிச்சுக்கோ. என்னப்பா வேணும்? எப்படி இருக்கிறப்பா? ஆரோக்கியமா இருக்கிறியாப்பா? உனக்கு என்ன தொந்தரவு இருக்குதாப்பா? எதனா உதவி செய்யணுமாப்பா? விசாரி. எப்படி சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? தோக்கிறோம் பாரு. சில பேருக்கு பேசவே தெரியாது. லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டா கூட சில பேர் எப்படி நல்லா இருக்கிறியா உங்க கேட்கறதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கேட்குற மாதிரி தான். ஐயோ இது கேட்காதே இருந்தெல்லாம், அந்த மாதிரியெல்லாம் சில நேரத்தில் நடக்கும். அது எங்கன்னா பெண்டிகோஸ்டல்ல தான் நடக்குது. அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதிகமா ஏதாகிலுமே உனக்கு செலவழித்தால் நான் திரும்ப வரும்பொழுது அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இப்படி கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான் என்று சொல்லி லாயர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர். லாயர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், இரக்கம் செய்தவனே, இரக்கம் செய்தவனே, நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய். ஹல்லேலூயா. இரக்கம் செய்யலாமா? கையை உயர்த்துங்க. இரக்கம் செய்யலாமா? இரக்கம் செய்யலாமா? ப்ளீஸ் கம். ஒரு 2 நிமிஷம் ஏஞ்சி நிற்கலாம். கர்த்தர் சமூகத்தில் இரக்கம் செய்வோம், இரக்கம் செய்வோம், இரக்கம் செய்வோம், இரக்கம் செய்வோம், இரக்கம் செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் அப்படிதான் ஒரு நாள் கடந்தோம். உதவி செய்வார் யாரும் இல்லாம குற்றுவராக பல காரியங்களோடு. யாராவது வந்து என்னை தூக்கி விடுவாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? யாராவது என் காயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் வார்ப்பார்களா? திராட்சை ரசத்தை வார்ப்பார்களா? என் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்வாங்களா? என் பண தேவையை சந்திப்பாங்களா? இவ்வளோ வியாதியில கஷ்டப்படுறேனே, எனக்காக யாராவது ஜெபிப்பாங்களான்னு சொல்லி ஒரு நாளிலே நாம் அப்படிதான் கடந்தோம். ஒரு நாளிலே நாம் அப்படிதான் விழுந்து கடந்தோம். என்னைக்கே தாவும். உண்மையிலே என் குடும்பம் நினைச்சு நிற்குமா? உண்மையிலே பிள்ளைகள் வந்துருவாங்களா, வளர்ந்துருவாங்களா, ஒரு ஆளா நிற்பாங்களா? அல்லது என் தாய் தகப்பன் ஒரு நாளிலே என்னை காப்பாற்றி என்னை முன்னேற்றி விடுவாங்களா என்கிற ஒரு சிந்தனை, ஒரு யோசனை. அப்படிதான் நம்ம எல்லாருமே கடந்தோம். ஹல்லேலூயா. விக்கிரகத்தையும் அந்தகார கிரியிலும் கடந்தோம், அசுத்த கிரியில கடந்தோம், பாவத்துல கடந்தோம். ஹல்லேலூயா. நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது லேவியன், ஆசாரியன், அதாவது நம்ம இனச்சன பந்துக்கள், நம்முடைய உற்ற உறவினர்
செய்கிறவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கடைசியில் சொல்றாரு, இரக்கம் செய்தவனே அப்படியே நீயும் போய் செய் என்று சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் மிக அழகாக வழங்கினார் நித்திய ஜீவனை குறித்து. அன்னைக்கு சொல்லிட்டாரு, ரட்சிக்கப்பட்டப்போ சொல்லிட்டாரு, அதை நான் பெற்றுக்கலாம். இல்ல, அப்படி முடியாது. டெய்லி அந்த வாழ்க்கையில அந்த நல்ல செயல்கள், நல்ல வார்த்தைகள், ஹalleluya, நல்ல கிரியைகள், நல்ல பேச்சுகள், இரக்கம் செய்கிற, அன்பை காட்டுகிற நல்ல குணாதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அப்பொழுது மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,